காதோல் கேட்குது. தப்பாவே காலியாக போச்சுங்க. டேமு மேலே பாருங்க, சோலையார் டேமு அவ்வளோ அழகாக இருக்குது. சத்தியமாக அன்றைக்கி நாங்கள் இங்கே கீழே வரலிங்க. ஏன்டா இவ்வளோ தூரம் வரல நாங்கள். ஆமாம், ஒர்த்தான ஒரு வியூ இது மேலுமே சோலையார் டேமுக்கு. நான் நினச்சேன் அப்போ இங்கிட்டு மழை பெய்யுன்னு, அதே மாதிரி மழை பெய்யுது. ஸோ கோபுரோ தண்ணியில் நனையக்கூடாது. இது என்ன கோயம்புத்தூர் மாவட்டம்? ஐயோ நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டேன்டா. இது கோயம்புத்தூர் மாவட்டம் தான். பாருங்க வியூ பாரியா வேற மாதிரி. ஞாபகம் உண்டா விட ஏங்க உண்மையா நாங்கள் ஒரு 5 பேருங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து குரூப் ரைடுன்னு ஒன்று பண்ணது, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த ரோட்டில் நடந்து போனோம், எங்களால் நடக்க முடியாமல் இந்த மரத்துலலாம் ஏறி விளையாண்டுறது ஞாபகம் இருக்கா? காதோல் கேட்குது, கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படி. வாயா வாயா, காதல் வேணாம் நம்மளுக்கு. ஒர்த்தான ரோடு இது. அந்த ஹோம் ஸ்டே தாங்க இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், உண்மையாலுமே மிஸ் பண்ணிட்டோம். ஒர்த்தான ஹோம் ஸ்டே நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையாலுமே. சோலையார் டேம் அலௌடானு தெரியல. இது சும்மா மழை பெய்யுது சேட்டா. ஓ உனஜே போகலாமா நம்ம ரெசார்ட்க்கு? ஒரு நாள் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? இந்த இதில் தான், இந்த ரோடு தான் உள்ள, இந்த காட்டேஜில் தான் உள்ளே இருந்தோம் ப்ரோ. இதான் காட்டேஜ். என்னது? அதுவும் சென்ட்ரல் நிற்க வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. என்ன இருக்கு? சாப்பாடு பரோட்டாவா? சாப்பாடு எவ்வளோ? மீன் குழம்பு உண்டோ? வெறும் மீன். சரி ஓகே. சாப்பாடு எவ்வளோ? ஓகே ஓகே, சாப்பிட்டுக்கலாம். நல்ல ரேட்ல கால் கேட்டிருக்கோம். சாப்பிடலாம். சாப்பாடு. A few minutes later. ஏங்க ஃபுல்லாக மழை மிஸ்டே வருதுங்க. மழை கண்டிப்பாக வந்தால் போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரம் மழை வந்துடும் சேட்டா. கிளைமேட் நல்லா இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வெட்டி விட்டாங்க. நாங்கள் வந்தப்போ க்ரீனாக இருந்துச்சு, ரொம்ப க்ரீனாக இருந்துச்சு. இப்போ குறைச்சி வெட்டி விட்டாங்க, ஏதோ இது பண்ணுறாங்க போல். ஸோ செகண்ட் டைம் இந்த ரூட்டில். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அது வழியாக வந்தோம், தமிழ்நாடு வழியாக வந்தோம். இப்போ இது ஆமா பாருங்க, வியூவை பாருங்க, கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த வியூ. வா மேலே தெரியுதா அதல்ல? அது மொத்த ஆலியார் டேமா சோலையார் டேம் வியூ இது. கடலாட்டு இருக்குது, கடல் தான் அது. த மோஸ்ட் பியூட்டிஃபுல், அடா கொன்றாவியே, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோடுங்க அது. குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ. இதில் நாசமாக போன மழை வந்துருச்சே. ஏங்க இந்த 3 நாள் நாங்கள் மழையே வெறுத்துட்டேங்க. உண்மையாக ட்ராவலருக்கு வந்து மழைன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு மழையே வெறுக்க வச்சுட்டாங்க சத்தியமாக. வெறியாயிருச்சு. இங்கே கீழே கிரவுண்டு மாதிரி இருக்கும் பார்த்தல, தெரியுமா? அதான் அங்கே. அப்போ நாங்கள் வந்தப்போ தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இன்னும் க்ரீனிஷாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஐயோ மழை தூருதே ப்ரோ. போடு இப்போ, கத்தி சண்டை போடு ப்ரோ. இப்போ போடு ப்ரோ. அது அவர் ஆளுக்கு வாங்கினது ப்ரோ.
இதில் நீ இது ஆளுக்கு வாங்கினீல ப்ரோ. ஃபஸ்ட் ஆளுக்கு பீர் வாங்கினேன், ரெண்டாவது ஆளுக்கு ஒயின் வாங்கினேன், மூணாவது ஆளுக்கு வந்து இவர் ப்ரோ கீ செயின் 3 இது வாங்கியிருக்கேன் அப்படி ஆள். யார் எங்க பார்த்தாலும் உண்மையிலேயே அவர் அவ்வளோ பொம்பளை சொக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. எங்க டீம்லேயும் அப்படி ஒருத்தர். இதே மாதிரி மாடி வா வா பின்னாடி ரெண்டு அடி போடு, ஸ்பூடு வை, அப்பதான் குதிரை ஓடு. ஆனா இது வீடியோ எடுத்துங்க. கால் வேணா ஒரு ஆள் அடி. நல்லா அடி ப்ரோ. முடியும் ஒன்னால முடியும். என்னையா பண்ற? முட்டிருச்சு. வண்டி விழுதியா? வண்டி விழுது, சீரியஸா விழுது. என்ன நோல் விடுற? என்னடா வண்டி விழுகுதா? அதான் சொன்ன கவருது. ரொம்ப கவருது. இல்லையே. இங்க பாரு. வண்டி ஸ்டாண்ட் இங்க பாரு. இப்படி திருப்பி அடிச்சா நிக்க வண்டி. அப்படி திருப்பி அடிச்சா நிக்காது. அவன் கீழே பாருங்க வியூவை. பாப்பா பாப்பா கீழே போய் பார்த்துட்டு வருமா இது எப்படி இருக்குன்னு. செம்ம வியூங்க. ஆனால் பஞ்சர் ஆகி போச்சுங்க ஃபேமே, பஞ்சர் ஆகி போச்சு. பா வெறித்தனமான ஒரு வியூங்க. அடேங்கப்பா. ஒருத்துங்க அது சொர்க்கம். அது ட்ராவல் பண்ணிய லைஃப்பில். ஆனால் நான் இங்கே சுவிட்சு போகிறக்கு வந்தேன். இங்கே ஒரு வீடு கட்டி வாழணும். எப்படி மேலே போகிறது இல்லையே, இதெல்லாம் உள்ளே போயிட்டேன். எப்படி மேலே போகிறது இல்லைங்க. எவனும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டானுங்க. ஏன் ப்ரோ எத்தனை பஞ்சரு ப்ரோ? இது மூடியங்க ப்ரோ. பஞ்சு நல்லா இருக்கே அது சீட்டு. சீட்டே அப்படித்தான், எதுவும் போடல. கண்டென்ட் எடுக்கும்போது ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் ஓடல, உட்காந்துட்டோம். கேமரா லைவ் போடுங்க. டீ கூட வாங்கி தர மாட்டேன், தலைவலிக்கு தைலம் தேய்ச்சி தப்பாவே காலியா போச்சுங்க. வாத்தலை வாங்கி தரேன். வாத்தலை உனக்கு டீ தானே வேணும்ல, டீ ஃபேக்ட்ரியே வாங்கி தரேன். வாத்தலை மண்டை குமிச்சிட்டு ஏப்பா சொல்லு.
நம்ம பார்த்துட்டு போவோம். ஏன் தப்பி அலப்பி போலியாப்பா? இல்லை இங்கே வாப்பினா வந்து ஏன் சொல்ல அலப்பி போகணுன்றதே போலியா? ஒன்றும் ஏன் ஏன்னா ஃபீல் பண்ணியா அலப்பி போக முடியலன்னு? இல்லை ட்ரிப்பாக முடியுதுன்னு ஃபீல் பண்ணி அது மாதிரி இருக்கும் வீட்டில் போனாங்க.